வணக்கம். நான் உங்கள் கோல்டன் தாமு, கோல்டன் சுஜித்ரா நர்சரி கார்டன், திருவடிசூலம், செங்கல்பட்டு மாவட்டம். வாரம் ஒரு தாவரம். நம்ம சேனல்ல நாம இன்னைக்கு லெமன் கிராஸ் பார்க்கலாம் வாங்க. லெமன் கிராஸ் அதாச்சும் எலுமிச்சை புல்லு அப்படின்னு சொல்லுவாங்க, வாசனை புல்லு. இது பார்த்தீங்கன்னா ஒரு புல்லு வகையை சேர்ந்ததுங்க. கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி உயரம் வளரக்கூடியது. இது நல்ல வாசனையா இருக்கும், அதாச்சும் எலுமிச்சை வாசனையா இருக்கும். இதனோட தாய்நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா, இலங்கை, சீனா, பர்மா, இந்தோனேஷியா, தாய்லாந்து. நம்ம இந்தியாவில் பரவலாக காணப்பட்டாலும் கேரளாவில் பார்த்தீங்கன்னாக்கா இதை நிறைய விளைவிக்கிறாங்க. இந்த லெமன் கிராஸ் பார்த்தீங்கன்னாக்கா பராமரிக்கிறது ரொம்ப சுலபமானதுங்க. அதாச்சும் நடவு பண்ணி பராமரிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக எந்த மண்ணில் வேணாலும் வரும். செம்மண், கரிச மண், வண்டல் மண், வெறும் மணல், அதாவது ஆட்டு மணல், சவுடு மணல், கலர் மண்ணுன்னு சொல்லுவாங்க. அதாச்சும் கலர் மண்ணில் எந்த செடியுமே வராது அப்படின்வாங்க. அந்த மண்ணில் கூட இந்த செடியை நம்ம வந்து சுலபமாக வளர்க்கலாங்க. தண்ணி அதிகமாக இருந்தாலும் சரி, தண்ணி கம்மியாக இருந்தாலும் சரி, செடி நல்லா வளர்க்கலாம். தொட்டியில், அதாச்சும் இப்போ நிலப்பகுதியே இல்லை, மாடி வீட்டில் இருக்கிறோம், அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோன்றவங்க க்ரோ பேகு, மண் தொட்டி, சிமெண்ட் தொட்டி, பிளாஸ்டிக் தொட்டி, எந்த தொட்டியில் வேணாலும் வச்சு வளர்க்கலாங்க. இதை சும்மா ஒரு வேர் பகுதியை எடுத்து இந்த மாதிரி ஒரு வேர் பகுதியை எடுத்து வச்சாலே ஒரு 6 மாசத்துல இந்த மாதிரி புஷ்ஷி ஆயிடுங்க. எப்படி புஷ்ஷி ஆகுது பாருங்க, இந்த மாதிரி புஷ்ஷி ஆயிடும். இதுல பாத்தீங்கன்னாக்கா மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கு. மருத்துவ குணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா உடலை வந்து ரொம்ப சுறுசுறுப்பா வச்சுக்குது, அஜீரண கோளாறை சரி பண்ணுது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாயு தொல்லையை சரி பண்ணுது, வயிறு உப்பசத்தை சரி பண்ணுது, வயிற்று வலியை சரி பண்ணுது, தாய்ப்பால்ல பெருக்குது, அப்புறம் வாத நோயை சரி பண்ணுது, கேன்சர் நோயை கூட சரி பண்ணுதுங்க. இது இந்த செடியில இருந்து ஒரு எண்ணெய் எடுப்பாங்க. அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளத்தெல்லாம் சரி பண்ணுது. இந்த லெமன் கிராஸ் எலுமிச்சை பில்லு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குதுங்க. இப்போ இந்த சிறியானங்கை பெரியானங்கையில நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கு. இந்த லெமன் கிராஸ்லயும் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கு. இதுல சிட்ரிக் அமிலம் நிறைய இருக்குது இல்லைங்களா, அதனால நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு நிறைய கொடுக்குது. உடல் எடையை குறைக்குது. அதாவது இப்போ நீங்க இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா, டீ, லெமன் டீ, எல்லாம் எலுமிச்சை பழம் புளிஞ்சி லெமன் டீ குடிக்கிறீங்க இல்லைங்களா, இந்த இலையை போட்டு லெமன் டீ குடிக்கலாம். அதாவது சாதாரணமா நீங்க இந்த பால் டிகாஷன், டீ தூள்லாம் போட்டு டீ போடும்போது இந்த மாதிரி காஞ்ச இலையில எடுத்து அந்த டீ கொதிச்சு வர நேரத்துல இந்த மாதிரி பிச்சு துண்டு துண்டா பிச்சு போட்டு டீ இறக்கி வடிகட்டி ஃபில்டர் பண்ணி குடிச்சிக்கலாம். அந்த மாதிரி குடிக்கலாம். வெறும் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கிறீங்க. அதில் இந்த பச்சை இலைகள் காஞ்ச இலைகள் ரெண்டுமே கலந்தா மாதிரி எடுத்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி குடிச்சிங்கனாலும் அப்படியும் குடிச்சிக்கலாம் இதை. அப்புறம் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கலை சரி பண்ணுது இது. அதாவது நிறைய பேருக்கு அது பிரச்சனை இருக்கும், மலச்சிக்கலை சரி பண்ணுது. ஜீரணத்தை சரி பண்ணுது. அதாவது ஜீரணம் சரியாயிட்டாலே மலச்சிக்கல் சரியாயிடும். ஜீரணமாகறதுக்கு உதவி பண்ணுது. உடம்பு ஃபுல்லா இருக்கிற கழிவுகள், அதாச்சும் நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை வந்து வெளியேற்றுது. உள்ள இருக்கிற கேஸா இருக்கட்டும், ரத்தத்துல இருக்கிற கெட்ட நுண்ணுயிர்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து வெளியேற்றுதுங்க. இதுல பாத்தீங்கன்னா பொட்டாசியம் நிறைய இருக்கு. பொட்டாசியம் நிறைய இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை குறைக்குது. அதாச்சும் பிபியை வந்து நார்மலா வச்சிருக்குதுங்க. ரத்தத்துல இருக்கிற கொலஸ்ட்ராலையும் குறைக்குதுங்க. அதாச்சும் நம்ம சொல்ற மாதிரி இந்த லெமன் டீயா போட்டு குடிச்சாக்கா இது நல்ல மருத்துவ பயனா இருக்குதுங்க. மேலும் நம்ம வாரம் ஒரு தாவரம் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த செடிகள் நம்ம கிட்ட மிக குறைந்த விலையிலே கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் வாங்கி பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.